படுத்துக்கிட்டு இருக்கீங்க. விளக்காய் ஏத்துரு கவின் அடுப்பா கீழே புகை விழுக மேலே விளக்கு சாம்பல் விழுது. புகை மேலே தான் வரும். ஆமாம் சாரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கி பிடிச்சோடியே இருக்க. அடுப்பு போய்கிட்டு இருக்கேன், வச்சுட்டு பேசிக்கலாம். வை வை என்னதா அதெல்லாம் பிடிச்சிருச்சு. அது எரியுது, இனி அது நிப்பாட்டாது. இன்னைக்கு என்ன வீடியோ இருக்கு? நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் செஞ்சு கொடுத்த அடுப்பில் வீட்டில் கிடந்த பழைய பானையை எடுத்து வச்சு குழம்பு வைக்க போகிறோம். என்ன குழம்பு? மட்டன் குழம்பு. இது மண்டை வேறு அடிக்குது. மட்டன் குழம்பா இன்னைக்கு? யா, மட்டன் குழம்பு. அப்புறம் வந்து பூரிக்கு மாவுலாம் பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ நான் மட்டன் தாளிக்க போகிறோம். சமைக்க போகிறோம். வாருங்கள். முதல்ல எண்ணெய் ஊற்ற போகிறா. ஆமாம். என்ன ஏற்கனவே அப்பளம் பொரிச்சு அந்த மாதிரி இல்லை, நேற்று வடை சுட்டோம்னா. வடை சுட்டதா? பானை எண்ணெய் அங்கிட்ட அம்மிக்கல் எல்லாமே மசாலா எல்லாமே இன்னைக்கு அம்மியில் அரைச்சாச்சு. அது மண்பானையில் வச்சு பண்ணணுமா? பண்ணுவோம். எனக்கு அந்த அம்மியில் அரைக்கிற டேஸ்ட் பிடிக்கும். ஆனால் என்னென்னா இடம் செட் ஆகல இவ்வளோனால. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தெரியுது. அது மாமனார் செஞ்சு கொடுத்த அடுப்புனால இன்னைக்கு. ஆமாம், புகையடுப்பா. விறகு அடுப்பு தான் நம்ம வச்சுக்க வேண்டியது பேர். சாம்பல் கொட்டுற அடுப்பு. ஆமாம், கீழே சாம்பல் கொட்டுது, மேலே விறகு. யாருக்கு வரும் இந்த ஐடியா? அவரே ஏதோ யூடியூப் வந்து பண்ணியிருக்காரு. எல்லாம் யூடியூப்ல ஓடுது. நல்லெண்ணையா? நல்லெண்ணெய் ஊற்றி முடிஞ்சு. அதுக்கு நாள் ஊற்றுனது? அதுக்கு முன்னாடி கடலெண்ணெய் ஊற்றுனேன். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் போட்டுவிடு. எண்ணெய் பட்டதானே? பட்டை, அப்புறம் ஏலக்காய் ஒன்று, அன்னாச்சி பூ எல்லாமே போட்டிருக்கேன். நல்லா தோதா இருக்கு, உட்காந்துக்கிட்டு சாப்பிடு. இன்னும் கஷ்டம். சோம்பா போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி சின்ன ஒன்று இது மட்டும் இவ்வளோ தூரத்துக்கு இதை மட்டும் சிமெண்ட்டை மட்டும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக இன்னைக்குள்ளே உட்காந்து சமைச்சிடு. மழை வந்தால் தான் பிரச்சனை. மழை வந்தால் கூட பிடிச்சிக்க வேண்டியது. அடுப்புக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க, எனக்கு நான் பிடிச்சிக்கிறேன். ஆட்டுக்கல்லையும் போய் சமைச்சிட்டோம்னு வச்சுக்க, சட்னி அதில் அரைச்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வச்சுருப்பான். நிஜமாதே எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். பெரிய தம்பி இருந்துட்டுவேன். ஏத்தா அந்த ஆட்டுக்கல் அம்மிக்கல் எதுக்கு தாத்தா வச்சுருக்கீங்க சின்ன பிள்ளைல? அது ஆட்டோமேட்டிக்கலோ அந்த டேஸ்ட் பிடிக்கும். பூண்டு பேஸ்ட் அம்மியில் அரைச்சதுப்பா. அம்மியில் அரைச்சிக்கு என் பொண்ணான கையால் அரைச்சிக்கு. ஆமாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம், சோம்பா, மிளகு, சீரகத்தூள் கொஞ்சம் லைட்டாக. இதுக்கு தான் அடிக்க சொன்னியா? யா, உங்களுக்கு முட்டைக்கு சேர்த்துது. மட்டன். ஆமாம், அப்போ வைக்கிறத வச்சுருந்தா இந்த இதெல்லாம் ஓட்டை அடிப்பாங்க. Take portion number 2. ஒரு கிலோ கறி மாதிரி இருக்கு. 500 கேட்டேன், கொடுத்தாங்க. 3/4 கிலோ. 1 கிலோ அளவு தான் சும்மா
இல்லை அது ஸ்மெல்லு சூப்பராக. ஹலோ, மஞ்சத்தூள் டப்பா எடுத்து வச்சுன்னா மஞ்சத்தூள் மட்டும் டப்பா மட்டும் எடுத்துறீங்களா? கொட்டி எடுத்துருங்க இல்லையா? பானை எங்கிட்ட உடஞ்சிருந்தேன்னு பயந்து வருது. பழைய பானை கொஞ்சம் பார்த்து அஞ்சட்டி பொஞ்சட்டி லைட்டாகவே சுரண்டு பயமாக உடஞ்சுன்னா அவன் ஒரு கிலோ வரையும் உள்ள அடுப்புக்குள்ள இல்லை அதுக்குள்ள பிடிச்சிது. இதை எப்படி விட்டு கையை விட்டு பிடிச்சிது. கை இல்லை கரண்டி விட்டு. மஞ்சத்தூள் ஒரு விட தயவு செஞ்சு பானை உடைய போடுனா சொல்லிட்டு மாற்றிடு. ஆமாம், பானைட்டு போய் சோட்டாரு. போதும் 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 வாங்க. சீரா இல்லையா? சின்ன வெங்காயம் வெள்ளங்கி ரவுண்ட்ஸ். நல்லா நல்லா அவி குடிக்கிறீங்க. நல்லா நெய்ஸாக ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி அரைக்கணும். கீழே போடவா? மசாலா வாட்டர். மசாலா வாட்டர் இல்லை, மஞ்சள் சீரகம். மஞ்சள் சீரகம்மா இப்போ நான் அரைச்சதானே? ஆமாம், இப்போ நீங்கள் அரைச்சது கொஞ்சம் சூப்புக்காக. தேங்காய் எண்ணெயில் அரைக்கணுமா? ஆமாம், அரைங்க. அரைச்சிருவோம். அடுத்து என்ன? தேங்காய் மிளகு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு. அந்த பட்டையா? ஆமாம், ஈஸியாக அரைக்கிறது. கொஞ்ச நேரம் ஈஸியாக தான் இருக்கும். சாரா மட்டன் வந்துடுச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் அரைக்கணுமா? சரி ஆறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. சரி விட்டு தலையில் நாங்கள் கண்டிப்பாக போட்டுறேன். சரி இருந்தால் நான் கண்டிப்பாக போட்டுறேன். இவ்வளோ அரைச்சிக்கிறேன் போங்க. 1/2 மணி நேரமாக அரைச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன தோன்றது? மண்ணோட்டுக்கு போகிறவங்க கூட்டி கொண்டு விட்டு இப்போ தான் வர்றேன். சரி விடு, மூஞ்சி தொங்கிருச்சு. கட்டுப்புல அரைக்கிறது தெரியுது. அது கடுப்புல அரைச்சா ஒரு நல்லது நடந்திருக்கு. கோவத்துல ஒரு நல்லதியா நல்ல நைஸாக அரைச்சிருக்கு. தெரியுது பார்த்தா. ஏன்னா 10 போட்டு விட்றியா அம்மிகளுக்கு? அரைச்சதுல
மட்டன் வெந்துருச்சான்னு பாருங்க. நல்லா வெந்துருச்சான்னு பாருங்க. நல்லா சுடுதா வெந்துருச்சு. நெசமாவா? பாரு. ஆமா. சூப் எடுத்துட்டு மசாலா போட்டுருமா? இல்லை மல்லித்தலை கருவேப்பிலையா? சூப்பு வரவேற்பு கல்லுப்பா போட்டு சீக்கிரம் சூப் போட்டு நல்லா குடிக்குதியா? மட்டன் வடி வரப்போ விடு வந்தான். உப்பு போடலையா இன்னும்? கறியில் உப்பு போட்டால் டக்குன்னு வேகாது. குக்கரில் போடப்போ போட்டுருங்க. சொல்லுப்பா. ஸ்மெல்லு பார்க்க சொன்னால் ஃபோன் ஸ்மெல் பண்ணுதா? நெக்ஸ்ட் பொடி பொடி மிளகா பொடி. அடுத்து காரம் இங்கே இருந்தான். லைட்டாக மல்லிப்பொடி, ரொம்ப போடக்கூடாது. ஓகே, மசாலாலாம் அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இது கோவிச்சதுக்கப்புறம் மசாலா போட்டுருமா? இந்த குழம்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. கிரேவி தானே சொன்னீங்க? இன்னும் கொஞ்சம் ஊற்றா பத்தாது. அது இன்னும் மசாலாக்கு தண்ணி இருக்குன்னு அரைச்சி வச்சோம். சரி பயம் அல்ல முடியுது. பத்தலைன்னா மட்டும் நல்லா வெந்துச்சா மட்டும். அது வெந்துருச்சுதா நல்லா. போட்டு உப்பு போடு. நைஸ் உப்பு போட்டு என்ன சீக்கிரம் நல்லா ஊதுதா. டேஸ்ட்டாக இருக்கு. நான் வடிக்கடி எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்க்குறது. அவ்வளோதான் முடிச்சு. அது உன் கை என்ன கைன்னு தெரியல. எதாவது தான் போட்டு கீழே போட்டுற. எத்தனை தடவை நான் டேஸ்ட் பார்க்குறேன். நானும் பார்க்குறேன் தான். அவ்வளோதான். ஒரு சட்டி குழம்பு அரை சட்டி ஆயிடுச்சு டேஸ்ட் பார்த்து. அடுத்து மசாலா. நான் அரைச்சதுப்பா அப்படின்னு சொல்கிறதான் ஆசை தான். விடு. கை வலிக்கு அரைச்சது நானும். இந்த நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியல. ஃபுல் கிரெடிட் கோஸ் டு மீ. குக்கர்லேயும் போடல, இதுலேயும் போடல, ஃபுல்லாக அதுலேயே வந்துருச்சுப்பா. பார்த்துக்கங்க குழம்பு போதுமான்னு. ஊற்று தண்ணியில் வேஸ்ட் பண்ண ஊற்றி விடுங்க. அதோட தண்ணியில் கிடக்கும்னா போதுமா? போதும். ரெடியாக மட்டும் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. அவ்வளோதான். இந்த என்னடா ஒரு செடி குழம்பு இருக்கேன்னு பார்த்தேன். அடுத்த டேஸ்ட்டு ஸ்டார்டிங் முடிஞ்சு. நீ அரை சட்டி ஆனதுக்கப்புறம் தான் காலியாகும். இது விடுவேன் நீ டேஸ்ட் பார்க்குறது. பூரி மட்டும் தான் பேலன்ஸ். பூரி போட்டுரும். தட்டு இங்கே வந்து தட்டு வாங்கி கழுவு. அடுத்த நாள் அடுக்க நம்ம அடுப்பு பூரியை போடும். ஓகேமா? பூரி நல்லா போட்டுருக்கீங்க. சப்பாத்தி மாதிரி அது அப்பளம் மாதிரி பண்ணி விட்றாதீங்க. தெரியல, அது தலையில் தனமாக இருக்கேன். வந்து பாருங்க, அப்போ தெரியும். அந்த இஸ்திரி பண்ணுற போய் பண்ணிக்கிட்டு இருக்கீல்ல, நல்லா உருட்டு. என்ன பாகுபலி உங்களுக்கு கூட
அரியரண்டி எடுத்துக்கொள்ளுங்கள். தெரியுமா? ட்ரை பண்ணி பார்க்குறேன். பூரி உப்பிட்டு வரணும். உப்பிட்டு வரணும். முதல்ல வருதானே பார்ப்போம். அரியரண்டிலாம் காணும். ஒன்று வரும்ண்ணே. எது? அது போதும். கருப்பா பூரி நல்லா வந்துடணும்பா. மாவு மடைஞ்சிச்சு பூரி. வந்துச்சு நல்ல வேலை. ஓ, ஒரு கிலோ கேமரா வச்சுக்கிட்டு எங்கே நம்ம ஒரு ஏன் சிவப்பாயிருச்சு. போடுறேன் நான் ஒரு எடுத்து போடுறது. இது பேர் பூரி. கீழே கறிடும். கருகளை கரெக்டாக அப்போதான் நல்லா இருக்கும், வெந்திருக்கும். அப்போ இதுவும் இப்படி தனியாக இருக்கு. அது அப்பளமாக்கிட்டீங்க. இது பாருங்க எங்க இருக்கு பூரி. இந்த வெள்ளையா இருக்கு, வேக விடலையா? ஒரு சைடு அப்பளம் சொல்ல நான் எடுத்துட்டேன். நல்லது. இது பேர் தான் பூரி. நான் போட்டேன் அப்பளம். சொல்லு. நல்லா இருக்கு. அதில் நான் போட்ட பூரியே தெரியல. இப்போ தெரியுதா? ஓகே. மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு கிரேவி ரெண்டு ஒன்று. அது வேற இது சரி. ஓகே. அப்புறம் பூரி சுட்டாச்சு. பூரி 2 ரெடியாச்சு. இங்கே வச்சு போட்டுறேன் கரெக்டாக. ஐயா கீதா அவ்வளோதான். அதுக்கு மேலே 8 மணிக்குப்பா. ஓகே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் பானையில வச்சு இந்த மாதிரி சமைச்சு பாருங்க. ஓகேவா? ஆமா, இன்னைக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. அடுப்பும் சொதப்பல, நல்லா இருந்துச்சு. அடுப்பு நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.